அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உஹ்பிரக்கும் பிமா ஹுவ அலைக்கும் இந்தி மின் மஸீஹத் தஜ்ஜால். قال قلنا بلى الشرك الخفي او كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபீங்கள், இமாம்கள், இறை நசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமையான சகோதரர்களே, அருமையான காத்தோற்றம் நிறைந்த குளிர்ச்சியான ஒரு இடத்திலே அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஞாபகப்படுத்தும் விதமாக, நினைவு கூறும் விதமாக மார்க்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன் உரை நிகழ்த்திய சகோதரர் கூட இந்த சபையிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் உங்களுக்கு சுட்டி காட்டினார். இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை கூட அல்லாஹ் பார்ப்பதில்லை. பொதுவாகவே இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதுதான் அடிப்படை. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எண்ணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் அல்லாஹை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசப்படக்கூடிய சபையிலே உணவு தயாரிப்பதற்காகவோ அல்லது உணவு உண்ணுவதற்காகவோ அல்லது ஏதோ தோழர் அழைத்து வந்தார், நண்பர் அழைத்து வந்தார் என்பதற்காகவோ அல்லது வண்டியிலே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே டிரைவராகவோ அல்லது வேறு எந்த எண்ணத்தில் நாம் வந்திருந்தாலும் சரி, அந்த சபையிலே அமர்ந்திருந்தால் அந்த நன்மை கிடைக்கும். அதான் இந்த சபைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தில் இதுவும் ஒன்று. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் எண்ணத்தை இன்னும் தூய்மைப்படுத்தி கொண்டால் இன்னும் மிக தெளிவாக நமக்கு என்ன செய்யும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, மறுமையினுடைய வெற்றி யாருக்கு, எந்த அடிப்படையில் மறுமை வெற்றியை நாம் அடைய முடியும் என்ற ஒரு தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வகுப்புக்காக. இது ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு பாடம் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம், பயான் மாதிரி இல்லாமல். ஏன்னு சொன்னால், இப்போ பாருங்க, மறுமையின் வெற்றி யாருக்கு சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மறுமையின் வெற்றி யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. வேற? மோமின்களுக்கு. வேற? இணை வைக்காதவர்களுக்கு. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி, இரண்டு நிலைகள்லையும் உள்ளதுதான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். 3வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம்.
குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், அனைத்து ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துத்தான் தீரும், அனைவரும் மரணித்திருவார். ஒ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அவர்களுக்கு முறையாக கூலி கொடுத்தல் என்பது எப்போதுதான்? கியாமத்து நாளில் தான். இந்த உலகத்திலையும் அல்லாஹ் சிலருக்கு கூலி கொடுத்துட்றான். செய்த பாவத்திற்காகவோ செய்த நன்மைக்காகவோ உலகிலையும் அல்லாஹ் சிலருக்கு என்ன செஞ்சிடறான்? தண்டனையாகவும் கொடுத்துட்றான், அதே நேரத்தில் நன்மையாகவும் கொடுத்துட்றான். அதே நேரத்தில் முறையான ஒரு கூலி என்பது இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையில் தான். ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா, யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஃபக்கத் ஃபாஸ், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு உத்கிலல் ஜன்னா, சொர்க்கம் செல்கிறாரோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். அப்ப வெற்றி பெற்றவர் யாரு? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கணும், சொர்க்கம் நுழையணும். அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் சொர்க்கம் நுழைவதற்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இப்போ பொதுவாகவே மனித இயல்பு, யாராவது தோல்வி அடையணும்னு விரும்புவோமா? நான் இன்னைக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறேன், கிரிக்கெட்டுக்கு போகிறேன், அல்லது வேறு ஏதோ விளையாட்டுக்கு போகிறேன், அல்லது வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன், நான் தோத்துட்டு தான் வருவேன், நான் தோக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் போகிறேன் அப்படின்னு யாராவது போவாங்களா? சும்மா சொல்லிட்டு போவாங்க. அது மன அழுத்தம் உள்ளவங்க. பொதுவாகவே மன அழுத்தம் உள்ளவங்க பாசிட்டிவான சிந்தனை அவங்களுக்கு இருக்காது, நெகட்டிவாகவே பேசுவாங்க. அந்த அடிப்படையில் சொன்னாலும் கூட உள்ளத்தில் என்ன இருக்கும்? எப்படியாவது வெற்றி அடையணுங்கிறதான். வெற்றி என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த வெற்றிகள் அனைத்தும் உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது, உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது. மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமானது, நிம்மதியானது. அது தோல்வியாக இருந்தாலும் நிரந்தரமானது, வெற்றியாக இருந்தாலும் நிரந்தரமானது. வெற்றியானது நிம்மதியானது. அப்போ இந்த உலகில் நாம் ஒவ்வொன்றையும் ஒரு தொழிலை செய்யும் பொழுது இது நஷ்டம் அடையணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்ய மாட்டோம். ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம்னா எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது நன்றாக சக்சஸ் ஆக வேண்டும், வெற்றியாக வேண்டும், முறையாக ஆக வேண்டும், திருப்திகரமாக ஆக வேண்டும் என்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்றோம். எந்த ஒரு விஷயத்துக்கு கோணல் வந்துடக்கூடாதுங்கிற எது ஏனமோ தானோன்னு செய்ய போறதில்லை. வியாபாரங்கள்லாம் லாபம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டியதான் அவ்வளோத்தையும் நம்ம செய்யறோம். ஆனால் அதே நேரத்தில் மரணித்து விட்டால் இது அத்தனையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குண்டான வெற்றிக்கு நம்மை நாம் தயார்படுத்தினோமா? நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கம் செல்வதற்குள்ள வழிகளை நாம் தேர்ந்தெடுத்தோமா? அதுதான் நிரந்தரமான வெற்றி அப்படிங்கிறது திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடுது. அப்போ மறுமையினுடைய வெற்றி, நரகம் கிடைக்காமல் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை என்ன சொல்லுங்க யாராவது? முதல் நிபந்தனை என்ன? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை தொழுகை. நீங்க இணை வைக்காமல் வேற, அதான் ஈமான். முதல்ல ஈமான் இருக்க வேண்டும். என்னதான் தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்பு நோற்றாலும், எவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாலும், இப்போ எத்தனையோ இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறாங்க, நிறைய தர்மம் பண்ணுவாங்க, நிறைய ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பாங்க, நல்ல இதுகளை செய்வாங்க, நம்மளை விட கூடுதலாக நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, பார்க்குறீங்களா இல்லையா? இவங்களுக்கு அந்த கூலி கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. காரணம் என்ன? முதல் நிபந்தனையே இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டதற்கு பிறகுதான் நல்ல அமல்கள். ஈமான் கொள்ளலன்னா என்னதில்லை, நல்ல அமல்களுக்கு வேலையே இல்லை, அங்க பவரே கிடையாது. ஈமான் கொண்டாதான் அவனுக்கு கிடைக்கும். ஒருவன் நல்ல அமலுக்கு நிறைய செய்திருக்கிறான், இஸ்லாத்தில் இல்லை, சொர்க்கம் செல்வானா? மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் நிறைய நல்ல அமல்களை செஞ்சுட்டு இஸ்லாம் இல்லாத நிலையில இருந்துட்டு திருப்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு மரணிக்கிறான் என்று சொன்னால் அவன் செஞ்ச நன்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஈமான் இருந்தால் மட்டும்தான் அத்துணைக்கும் வேல்யூ உண்டு, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது.
பல்வேறு இடங்கள் அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிடுறான். அப்ப ஈமான் என்றால் என்ன? எதை ஈமான் கொள்ளணும் சொல்லுங்க. சின்ன பசங்க யாராவது சொல்லுங்க. ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனை? என்னதுலாம் சொல்லு, ஏதாவது சொல்லு, தெரிஞ்சது சொல்லு. நீ சொல்லக்கூடியது தொழுகை, நோன்பு, ஜக்காத்தை சொல்ல போற, அப்படித்தானே? அது என்னது? கடமை, இபாதத் சம்மந்தப்பட்டது. சரியா? எதை நம்பணும், எந்த விஷயங்களை நம்பணும் சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. அல்லாஹுவை நம்புதல், வேதங்களை நம்புவது, வேதத்தை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமை நம்புதல், ஆமந்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இதை நாம என்ன செய்றோம் சொல்றோம். இந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? என்னைக்கா நம்ம சோதிச்சு பார்த்தோமா? என் பேர் அப்துல் காதர் முகமது சையது, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு மோமின், நான் 5 நேரம் தொழுகிறேன், எனக்கு சொர்க்கம் உண்டு, நான் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறேன், எனக்கு நான் குத்தகைக்கு தௌஹீதை எடுத்ததுனால எனக்கு என்னது இல்லை, நரகம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வழங்கி இருக்கிறோம். நாம் ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, ஒரு தௌஹீதுங்கிற ஒரு பேரில் இருக்கிறதுனால, தன்னை நாமளே தௌஹீதுன்னு சொல்றதுனால நாம் ஒரு மோமின் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைகளில் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். உண்மையிலேயே நம்மை நாம் சோதித்து பார்த்தோமா? ஆமந்து பில்லாஹி மலாயிகத்திங்கிறதுல மறுமையை நாம் உண்மையிலேயே நம்பி இருக்கிறோமா? மறுமையில வெற்றி யாருக்கு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுமையை முழுமையாக நம்ம நம்பி இருக்கிறோமா? இப்போ உதாரணத்திற்கு, நாளைக்கு நான் வெளியூர் போறேன் அல்லது வெளிநாடு போறேன், என்ன பண்ணுவேனா? பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், விசா ரெடி பண்ணணும், டிக்கெட் ரெடி பண்ணணும், வேற கொண்டு போறதுக்குள்ள ஒரு வருஷம் இருப்பனோ, 6 மாசம் இருப்பனோ, 5 மாசம் இருப்பனோ, 3 மாசம் இருக்கிறானோ, அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணுவேன். லோக்கல்ல ஏதாவது போற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குண்டான உணவுகளுக்கு என்ன ஏற்பாடு செய்யுது, அதுக்குண்டான பொருளாதார விஷயங்கள் நம்ம ஏற்பாடு பண்றது. இத்தனையும் செய்தால்தான் நான் வெளிநாட்டுக்கு போறேன், வெளியில போறேங்கிறது அர்த்தம். இல்லாம நான் நாளைக்கு துபாய் போறேன், அப்படியா? நாளைக்கு துபாய் போறீங்களா? ஆமா. விசா எடுத்துட்டீங்களா? இல்லை. பாஸ்போர்ட் எடுத்தாச்சா? அதுவும் இல்லை. டிக்கெட் எடுத்தாச்சா? இல்லை. அப்போ அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? தெரியலையா? மெண்டலும் தானங்க. விசாவும் இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை, ஆனால் நாளைக்கு போறேன். அப்ப இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி ஒன்று சொன்னா அது சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி. ஆனால் மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம் என்ன தயார் பண்ணியிருக்கோம்? மறுமைக்காக நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட 5385 மேற்பட்ட ஹதீஸ்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய இளமை பருவத்தை முழுக்க 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 மார்க்கத்துக்காகவே அர்ப்பணம் செஞ்சாங்க. நிறைய அவங்க வரலாறு தெரியும் நமக்கு, அப்படித்தானே? பசி பட்டினியில் எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு. எதற்காக? மார்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் பொழுது கவலைப்பட்ட விஷயம் என்ன? நான் வெகு தூரமான பயணத்திற்கு செல்ல போகிறேன், என்னிடத்தில் கட்டி சாதனங்கள் இல்லையே. எப்படிங்க? நான் ரொம்ப தூரமான பயணத்துக்கு போறேன், நீண்ட நெடிய காலம் வாழ போகக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கு போறேன். இது 60 வருடம், 65 வருடம், 70 வருடம், 100க்கு கீழ், மிஞ்சி போனா 102, 103 முடிஞ்சது. இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் நான் செல்லக்கூடிய பயணம் எப்படிப்பட்ட பயணம்? நீண்ட பயணம். அதற்கு எல்லையே கிடையாது, வருடமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பயணத்திற்காக என்னிடத்தில் என்ன கட்டி சாதனம் இருக்கிறது, என்னிடத்தில் என்ன அமல்கள் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்தார்ங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த கவலை நமக்கு ஏற்படுதா? நான் 5 நேரம் ஓரளவு தொழுதுறேன், நான் ஓரளவு அந்த அமல்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், என் அளவுல ஓரளவு நான் சரியா தான் இருக்கிறேன், என்ன ஷிர்க் வைக்க இல்லை, அல்லாஹ் கண்டிப்பா மன்னிச்சிருவான். நான் ஷிர்க் செய்யல, அதனால அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். இப்படி நம்மளை நாமளே சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நாம் என்ன நிலை, என்ன தயார் நிலையில இருக்கிறோம்? நம்மை நாம் மோமின் என்று சொல்வதற்கு, மோமின் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்துல மிக சரியாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியங்களையும் செய்தால் மறுமையில் இன்னென்ன நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் குறிப்பிடுறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா செயல் வடிவம் கொடுக்கறது இல்லை. அப்ப செயல் வடிவம் கொடுக்கறது இல்லைங்கிறதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது?
அதை முழுமையாக நம்ம நம்பலன்னு அர்த்தம். உதாரணத்திற்கு ஜும்மா தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு முன்கூட்டியே போனால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒட்டகம். இது நம்ம பல தடவை கேட்குற விஷயம் தான், எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஆள் விடாம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஒட்டகம் கிடைக்கும், அடுத்து போகக்கூடியவங்களுக்கு மாடு கிடைக்கும், அடுத்து ஆடு கிடைக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எத்தனை பேர் போட்டி போட்டோம் அதுக்காக. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ரேஷன் கடையிலையோ அல்லது அரசாங்கமோ ஒன்று அறிவிப்பு செய்யுது, உங்களுக்கு இத்தனாம் தேதி 5000 ரூபா கொடுக்குறாங்க, 2500 ரூபா கொடுக்குறாங்க ரேஷன் கார்டில், ஒரு கார்டுக்கு உழவு அப்படின்னு சொன்னால் எதுக்கு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துருவோமா? 10 மணிக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் 11 மணிக்கு போவோமா? எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு போயிடுவோம். 9 மணிக்கா? சுபுகளையே வரிசையில் உட்காந்துருக்காங்க, 3 மணிக்கே உட்காந்துருக்குறாங்க. சாதாரண மண்ணெண்ணெய் கேனை வச்சுக்கிட்டு சீமண்ணெய் மண்ணெண்ணெய் சொல்லுவோம்ல, உங்களை என்ன சொல்லுவீங்க? மண்ணெண்ணெய் சீமண்ணெய் ஏதாவது சொல்லுவீங்க. இது கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி அதிகாலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகும்போதே கேன் வரிசையா இருக்குது. எவ்வளோ மிச்சப்படும் சாதாரணமாக கடையில் வாங்குறதுக்கு அதுக்கும். அப்போ இதை நம்பி இருக்கக்கூடிய இந்த சமூகம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபத்துக்காகவே அதிகாலைகள் எழுந்து வரிசையில் நிற்கக்கூடிய இந்த சமூகம் அதை நம்புகிறது. நீங்கள் ஜும்மாவிற்கு முன்கூட்டியே சென்றால் உங்களுக்கு ஒட்டகம் கிடைக்கும், மாடு கிடைக்கும் என்று சொன்னால் எங்க கண்ணில் பார்த்தோம்? நீ 1 கிலோ கறி கொடுப்பேன்னு சொன்னா வந்திருப்போம். முன்கூட்டியே ஒட்டகம் கொடுப்போங்கிறது மறுமையில தானே, அது மோத்தா போன பிறகு தானே. அப்ப அது நாம உண்மையா நம்பின மாதிரி தெரியல, சும்மா சாதாரணமா மனசெலவுல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்தான தொழுகை தொழுதா என்ன கிடைக்கும்? சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். இப்ப பழனிலேயோ உங்க ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க ஜமாத் அறிவிப்பு செய்யுது, கரெக்டா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு 1 மாசம் நீங்க தொழுகைக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 சென்ட் நிலம் கொடுப்போம்னு சொன்னா எப்படி இருக்கும்? பள்ளி இடிச்சு கட்டுற மாதிரி இருக்கும், மாடி மாடியா கட்டுற மாதிரி வரும். கூட்டம் வருமா வராதா? யாரும் வருத்தப்படக்கூடாது சொல்றேங்கிறது. நான் நம்மளுடைய எண்ணத்தை, அதாவது சொல்லக்கூடியது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய நிலைகள் அப்படித்தானே இருக்குது. அப்ப நம்ம மறுமையை நம்பி இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறானே இல்லை, அப்படிதான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமைகள் மறுமை விஷயத்துல இருக்கு. அப்ப மறுமையை முழுமையாக நம்புதல் என்பது அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹும் தூதரும் சொல்லக்கூடியது உண்மையாக நடக்கும் என்று எண்ணனா தான் அது முடியும். சஹாபாக்கள் எப்படி வழங்கி வச்சுட்டாங்க? ஹஃபர ருமா ஃபலஹுல் ஜன்னாங்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை யார் தூர்வாற்று குடிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஜஹஸ ஜெய்சுல் உஸ்ரா சொல்றாங்க. தபூக் யுத்தத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த தயாராகி கொண்டிருக்கும் பொழுது இதற்கு பொருளாதார தேவைப்படுகிறது. இதற்காக யார் உதவி செய்கிறார்களோ இந்த சிரமமான நேரத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னதும் கிணற்று யார் வாங்கி கொடுத்தா? சொல்லுங்க, பேர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. புகாரில 2778 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த கிணற்றை நினைச்சாங்க, தூர்வாரி கொடுத்து, பெரிய கிணறு, அந்த கிணற்றை தூர்வாரி கொடுத்து பொதுமக்களுக்காக அதை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தான் செய்யறாங்க. எப்படி? போருக்காக வேண்டும் என்று சொன்னதுமே 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 1000 ரூபா இல்ல, தங்க நாணயம், 1000 தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு செய்தியை பார்க்கும்போது 10,000 என்று வருகிறது. எப்படி மனசு வருது? ஃபலஹுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னதும் கொடுக்குறாங்க. இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ சஹாபாக்களுடைய பட்டியலை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமு இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் எழுந்திருங்கள், வானத்தை பூமியை விட அது விசாலமானது என்று சொன்னதும் ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு? உமைர் பின் ஹுமாம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தன் கையில் வச்சிருந்த பேரித்த பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போருக்கு போனாருங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். தான் ஷஹீதாகுவதற்கு தயாரான கையில் இருக்கிற பேரித்த பழத்தை எடுத்து தின்னுட்டு போலாம், கையில தான் இருக்குது. அப்போ ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னதுமே அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் அற்பமா தெரிஞ்சது. நமக்கு எப்படி இருக்குது? எல்லாம் பெருசா தெரியும். உலகத்தில் உள்ள எல்லாமே பெருசா தெரியுது, சொர்க்கம் சின்னதா தெரியுது.
சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இடம் கிடைக்குமேயானால் அது இந்த உலகத்தை விட சிறந்தது. ஒரு சாட்டைன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு கிடைக்கிறத இந்த உலகத்தை விட சிறந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக நம்ம எத்தனை பேர் தயாரானோம்? அதுக்காக நம்ம எப்படி தயார்படுத்திக்கிட்டோம்? அப்போ என்ன, உண்மையான முஃமினாக நாம் இல்லை, ஈமான் முழுமையாக நம்மிடத்தில் வரவில்லை. பாருங்களேன், சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், பிரபலியமான வசனம், பல தடவை கேட்ட வசனம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் மோமின்னா யாருன்னு சொல்கிறான். நாம் யாருன்னு வழங்கியிருக்கிறோம்? மோமின்னா தொப்பி போட்டவங்க, அரபி பேர் வச்சவங்க, ஜுப்பா போட்டவங்க, அல்லது நம்ம கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடியவங்க, அப்துல் காதருக்கு பிறந்தவன், முகமதுக்கு பிறந்தவன், பாருக்கு பிறந்தவன், அப்படிங்கிற மாதிரி நம்ம வழங்கி வச்சுக்கிட்டோம். பாப்பா முஸ்லீம், நானும் முஸ்லீம், இப்படி தான் நாம் வழங்கி வச்சிருக்கிறோம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். மோமின்கள் என்றால் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டால் என்ன செய்யும் சொல்லுங்க? உள்ளம் நடுங்கும். யாருக்கு நடுங்குது? தம்பி ஏமா இது தப்பான காரியம்ல, தெரியும், போங்க ஜலத்து. எப்போ இது ஹராமானது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, ஏதோ ஒரு தவறை நம்ம சுட்டி காட்டி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் உபதேசம்லாம் வேண்டாம், போய்கிட்டே இருங்க. பார்க்குறோமா இல்லையா? ஒன்றும் வாயால் சொல்லுவாங்க அல்லது மனசால் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல தொழுகையாளியாக இருப்பார், பல்வேறு பணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார், தர்மம் செய்வார், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பார். மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட ஒரு சில தவறுகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த தவறை சுட்டி காட்டுறது கடமை என்ற அடிப்படையில் ஒருவர் சுட்டி காட்டுவார். நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க, உங்கள் கடையில் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க, இது தவறு, என்னென்ன பொருட்களை விற்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி உடை அணிகிறீங்க, கீழே வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்படி ஏதாவது சொன்னால், ஆமாம் சொன்னவன்லாம் பெரிய யோக்கியம், தாடி வச்சவன்லாம் பெருசோ, இப்படி டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லும்போது உள்ளம் உடனே நடுங்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம தவறு செய்து விட்டோம், அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை நிறுத்துவான், நம்மளை விசாரிப்பான் என்ற அச்ச உணர்வு வர வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு வருது? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. திருமறை குர்ஆனை ஓதி காமிக்கும் போது, திருமறை குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை சொல்லும் பொழுது ஈமான் அதிகரிக்க வேண்டும். இது தவறு, இது ஹராம், இதை செய்யக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது என்றோ திருமறை குர்ஆனையோ ஓதினால் என்ன செய்யணும்? நமக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். 3வது நிபந்தனை அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டுவார்கள். இந்த தன்மை நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்கு? வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா வல்லா முஸ்தக்பிரன் கஅன்னம் யஸ்மஅஹா கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா ஃபபஷ்ஷிருஹு பிஅதாபின் அலீம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா வல்லா முஸ்தக்பிரன் கஅன்னம் யஸ்மஅஹா. குர்ஆன் வசனங்களையோ குர்ஆனிய சட்டங்களையோ மார்க்க சட்டங்களையோ சொல்லும்போது காதலையே விழாதவனை போல போயிடறான். அப்படி ஒரு செய்தி காதல விழவே இல்லை அவனுக்கு, அது மாதிரி செவிடன மாதிரி இருக்கான். கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா, அப்படி அலட்சியம் அவனுக்கு. எத்தனை விஷயங்கள் மார்க்கம் சம்பந்தமாக எவ்வளவு செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த செய்திகள் நம் உள்ளத்துக்கு போகாம காதுக்கு ஒரு காதுக்குள்ள கூட இன்னொரு காதுல போயிருந்தோம். இன்னொருத்த என்ன சொல்ல, காதலியா நான் வாங்குறதுல வாங்கினாதானே அந்த காதுக்கு விடுறது. இந்த மாதிரி நிலைகள், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். செவிடர்கள் போன்று அவர்கள் என்ன செய்யறாங்க? நடந்து கொள்கிறார்கள். ஃபபஷ்ஷிருஹு பிஅதாபின் அலீம். அவர்களுக்கு சுபச்செய்தி என்ன? மிகப்பெரிய வேதனை உண்டு என்று. அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது, தோல்விதான். அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஹ்தஹு இஷ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা வ இதா ذுக்கிரல்லதீன மின் தூனிஹி இதா ஹும் யஸ்தப்ஷிரூன்.
அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், மார்க்கம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது, குரானிய அடிப்படை இப்படித்தான், ஹதீஸ் இப்படித்தான் நடக்கணும் என்பது போன்ற செய்திகள் சொல்லப்பட்டால் வஹ்தஹுஷ்ம அஸ்ஸத் குலூப், அவர்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? சுருங்கி விடும். போங்க, இந்த காலத்திலாம் பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? ஏமாத்தாம வியாபாரம் செய்ய முடியுமா? இந்த பொருள் நல்ல பொருள் மறைச்சி வச்சு வியாபாரம் பண்ணாம நம்ம பிழைக்க முடியுமா? பொருளில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி தொழில் பண்ண முடியுமா? நேர்மையாக வாழ்ந்தாலும் இந்த காலத்தில் வாழ முடியாதுங்க. என்ன போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், எந்த மாதிரி காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இங்கே போய் நேர்மை அது இது மறுமை, உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம். தொழுவ சொல்லியெல்லாம் தொழுதுக்கிறேன், நோம்பிடிக்க சொல்லியெல்லாம் நோம்பிடிக்கிறேன், தக்காத்து கொடுக்க சொல்ல வாங்கிட்டு போங்க, தர்மம் கேட்குறீங்களா பள்ளிக்கு கொடுத்துட்டு போகிறேன். வியாபாரத்தில் தலையிடாதீங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. நான் அப்படி தான் இருப்பேன். இப்படி செஞ்சாதான் வியாபாரம் பண்ண முடியும். நான் காலகாலமாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான், இதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது. ஒய்தா துக்கிரல்லதீன மிந்தூனிஹி இதாஹும் யஸ்தபிஷிரூன், அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேச்சுக்களை பற்றி சொன்னால் அவர்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சாதாரணமாக ஒரு டிரைவிங்கில் போய்கிட்டு இருக்கிறோம். கார் ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் என்ன செய்வார்? பக்கத்தில் ஆலிம்சா உட்காந்துருக்குறாங்க, தொழுகை எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி குரான் கேசட்டை போடுவான். அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். டிரைவருக்கு அப்படியே கண்ணை என்ன செய்யும்? தூக்கம் இழுக்கும். உடனே நாவரணிப்பா பாட்டாக மாறும். அதுக்கு பிறகு குத்துப்பாட்டாக மாறிடும். இது யாருடைய நிலைமை? டிரைவர்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, வீட்டுள்ள வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு வைங்க, பாப்பா வர்றாங்கன்னு சொல்லிட்டு நாடகத்தை நிப்பாட்டிட்டு பயான் கேசட்டை போட்டு பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் உங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க? மார்க்க செய்தி எவ்வளோ நேரம் தான் கேட்பாங்க? தூங்கி எழுந்து உட்கார்ந்தவங்களுக்கு தூக்கம் வரும். எது? இந்த மாதிரி பயான்களை கேட்டா. ஆனால் அதே நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் நாடகத்தை போட்டால், காமெடியை போட்டால் தூக்கம் கலையும். காமெடியை போட்டால் தூங்குற நேரத்தில் ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் போட்டோன்னு சொன்னால் என்ன செய்யும்? தூக்கம் வராது. ஆனால் தூங்கி எழுந்து உட்கார்ந்துருக்கும் போது 10 மணி 11 மணிக்கு குரான் கேசட்டை போட்டால் தூக்கம் வரும். ஒய்தா துக்கிரல்லதீன மிந்தூனிஹி இதாஹும் யஸ்தபிஷிரூன் ஒய்தா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹுவை பற்றி, மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி சொன்னால் உள்ளம் சுருங்கும், உள்ளத்தில் வெறுப்பு ஏற்படும். அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நாடகங்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு மார்க்க பயான்னு சொல்லி அறிவிச்சா எத்தனை பேர் வருவாங்க? இந்த மாதிரி ஒரு 50-60 பேர் வருவாங்க. ஒரு நடிகன் வந்திருக்கிறான், ஒரு ரஜினி வந்திருக்கிறான், அல்லது எவ்வளோத்தி வந்திருக்கிறான் ஆன்னு சொல்லி ஒரு இடத்துல ரோட்டில் கொண்டு விட்டான்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 1000. ஆமாம். நாம கூட அங்கே ஒளிஞ்சு நின்று முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமே. என்னமோ முகத்தில் என்னமோ வடிகிற மாதிரி, என்ன முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமே. மனசு வருதா இல்லையா? விருப்பம் இருக்கா இல்லையா? லேசாவாவது அந்த முகத்தை பார்த்துட்டு வந்துடும், புண்ணியம் கிடைக்குங்கிறது நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணமாவது நமக்கு ஏற்படுதா இல்லையா? அப்போ மார்க்க விஷயங்கள் சொல்லும் பொழுது நமக்கு இதெல்லாம் கேட்டது தானே, தொழுவும்பாங்க, நோம்பிடிம்பாங்க, அல்லாவுக்கு பயந்து நடந்துக்கங்க, அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன புதுசாவா சொல்ல போறாங்க? என்ன ரசூல்லா புதுசாக வந்து இறங்கியிருக்காங்க? பழைய செய்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்க போறாங்க. இது போன வருஷம் சொன்ன செய்தி இந்த வருஷம் சொல்றிய, இனி அடுத்த வருஷமும் அதை தான் சொல்ல போறிய. என்ன புதுசாவா சொல்ல முடியும்? நம்ம புதுசாக சொன்னால் நாம நபியா இருக்கணுமே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை தான், ஏற்கனவே சொன்ன செய்தியை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் என்ன சமூகத்திற்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த சினிமா பாடல்களை கேட்கும்போது அந்த இளைஞர்களை பார்க்கணும், ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே தலையாட்டிக்கிட்டே நிற்பான். ஒரு பாடலை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, பல தடவை கேட்டு 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 மனப்பாடம் ஆகிரும். தொழுகையில் நின்று ஓதும்போது இப்படியே உட்காந்துட்டு ஒவ்வொரு கரையா ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஆயத்தை பல தடவை இமாம் ஓதி இருப்பாரு, பல வக்தில் மனப்பாடம் ஆகாது. ஆனால் பாடல்களை திருப்பி 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 கேட்கும்போது மனப்பாடம் ஆகிறது. அது அப்படியே தொடர்ந்து சொல்லுது. நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் அப்படித்தான் வளர்க்குறோம்.
மாமாக்காரன் வருவான், டேய் பர்றா உன் மருமவ என்ன அழகா பாட்டு படிக்கிறா ஆண்டவனே. அவன் மியூசிக் கொடுக்க மருமகா பாட்டு பாட 5 ரூபா 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வருங்காலத்தில் பெரிய நடிகையாவா ஆட்டக்காரியாவான்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அவன் அனுப்புவான். ஆனால் குரான் வசனத்தை ஓத சொல்லி என்ன அழகா ஓதுறான், பார்வனுடைய மருமக எவ்வளோ குரான் ஓதுறான் கேளு, எவ்வளோ மார்க்க லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்கிறான், ஷஹாதத்து கலிமா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு மாமனார்கிட்ட பேச முடியுதா, மாமாட்ட சொல்ல முடியுதா, தாய் மாமாட்ட? அப்போ பாடல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சமூகத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மள என்ன சொல்லிக்கிறோம், நான் ஒரு மூமின். காரணம் என்ன? பேர். இந்த தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம், ஒரு முஸ்லீம் பெயர் உள்ளவனுக்கு பிறந்திருக்கிறோம், முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், தொழுகை இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனால மட்டும் ஒரு முஸ்லீம் ஆகிட முடியுமா? எவ்வளவு நிபந்தனைகள் அல்லாஹ் குறிப்பிடுறான். மோமினாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும். சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா? அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான் என்று சொன்னதும் அச்ச உணர்வு ஏற்பட்டதா இல்லையா? அந்தர்த்துக்கு முன்னார், நரக நெருப்பை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் பள்ளிவாயல் முழுக்க அழுகை சத்தம் கேட்டது. நபித்தோழர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நாம 5000 தடவை சொன்னாலும் நம்ம கண்ணுல வெங்காயத்தை தான் புளிஞ்சு ஊற்றணும், வரவே செய்யாது. ஏன்? நெருப்பை பத்தி நமக்கு என்ன தெரியும், நரகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டு அடுப்பை பத்தி தான் தெரியும், நெருப்பை பத்தி தெரியாது. தெரிஞ்சால் அல்லவா நாம அழுகிறதுக்கு. இல்லாஹி மாஃபி சமாவாத்தி உமாஃபில் அர்ல் வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வசனம் இறங்குது. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன், நம்மள எத்தனை பேருக்கு அழுக வருதுன்னு பாருங்க. லில்லாஹி மாஃபி சமாவாத்தி மாஃபில் அர்ல். வானம் பூமியினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட இருக்கு. வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு. ஒரு விஷயத்தை நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் அதை பற்றி விசாரிப்பான். ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து வஸ்துக்கள் மீது அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கின்றான். இதில் அழுகிறதுக்கு என்ன இருக்குது? அழுகிறதுக்குள்ள ஏதாவது வார்த்தை இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம், என்ன இருக்குது? ஏன் அழுதாங்க சஹாபாக்கள்? இந்த வசனம் இறங்கியதும் நாங்கள் நாசமாகி விட்டோம், நாங்கள் நஷ்டவாளியாகி விட்டோம், நாங்கள் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள் நபித்தோழர்கள். நம்ம வாப்பா மோத்தா போயிட்டோன்னா அழுவோம், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுவோம், பிள்ளை மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான்னா கதறுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்திலன்னா கதறுவோம், கடையில் வியாபாரத்தில் 4 பேர் எதையோ தூக்கிட்டு போயிட்டான்னா அழுவோம், என்னென்னதுக்கெல்லாமோ அழுவோம். எதற்கெல்லாம் அழுகிறோம் என்று ஒரு பட்டியலை போடுங்க. என்றாவது ஒரு தடவை நரகத்தை பற்றி, மறுமையினுடைய சிந்தனை பற்றி, மறுமையினுடைய விஷயத்தை பற்றி என்றாவது ஒரு நாள் நான் எண்ணி அழுதேன் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னென்ன மாதிரிலாம் நரகத்தை பற்றி சொல்லப்படுதே, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்து, கபருடைய வேதனை பற்றி இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதே, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்து என்று அழுதோம். என்னைக்காவது அழுக வந்துச்சா? உள்ளபூர்வமாக அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளத்துல ஏறல, நாக்கில தான் இருக்குது. ஈமான் நாக்கில தான் இருக்குது, உள்ளத்துல வரல. நபித்தோழர்களுக்கு ஏன் அழுகை வந்தது? வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா. ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் எண்ணினாலும், அதை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாம் தப்பை செய்கிறோம், ஒரு தவறான ஒன்றை பார்க்கிறோம், தவறான ஒன்றை செய்கிறோம், தவறான அடிப்படையில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அதை அல்லாஹ் விசாரிப்பான்னு சொன்னால் ஓகே, நம்ம தவறு செய்யாமல் ஓரளவு தப்பிச்சுக்கலாம், தவறு செய்யாமல் நம்ம இருந்துக்கிறலாம். தவறு செய்யணும் என்ற எண்ணம் இருக்குது, அது வராமல் இருக்குமா? தெருவில் போகிறோம், ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பதும் பெண் ஒரு ஆணை பார்ப்பதும் சகஜம். திடீரென ஆசை ஏற்படும், இயற்கை. இதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொன்னால், இந்த நிலங்கள்லாம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, எப்படியாவது எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினைத்தால் இதெல்லாம் இயற்கையா வரும். அப்ப இது போன்ற விஷயங்களும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொன்னா யாரு தான் வெற்றி அடைய முடியும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க அல்லாஹ்வின் தூதரே? இப்படி அல்லாஹ் சொல்கிறானே, எங்களை யார் ஜெயிக்க முடியும், எங்களை யார் வெற்றி பெறுவா? கேட்கும்போது தான் சமிஅனா வஅதானா, நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோன்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொன்ன விஷயத்துல நாங்க செவியேற்றோம் நாங்கள் கட்டுப்பட்டோம்னு சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் சமிஅனா வஅதானான்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் ஆமன ரசூலு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி, செய்தவைகளுக்குத்தான் குற்றம் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஆறுதலாக கொடுக்கிறான். அவர்களுக்கு சொன்ன ஆறுதலானவைகள் நமக்கு ஆதாரமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு ஆறுதலான செய்திகள் நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவை போக, உங்களுடைய குடும்ப தேவைக்கு போக நீங்க தர்மம் செய்யுங்கம்பாங்க. எப்படி? உங்களுடைய குடும்ப தேவைக்கு போக, உங்களுக்கு தேவை போக நீங்க தர்மம் செய்யுங்கம்பாங்க. ஏன்? சஹாபாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, தங்க வீட்டில் வைக்க மாட்டாங்க, மனைவி மக்களுக்கு இல்லாம கொடுக்குறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க சொல்லி தடுக்கிறாங்க. இன்னைக்கு அதை நாம ஆதாரமா வச்சுட்டு என்ன செய்வோம், எதுக்குங்க தர்மம், எனக்கே இல்லை, என் மனைவிக்கே இல்லை, என் பிள்ளைகளுக்கு இல்லை, என் பேரனுக்கு இல்லை, இதெல்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு போக மீதியை தானே கொடுக்க சொல்லுது. இப்படி நம்ம அதை ஆதாரமா எடுத்துக்கிறோம். நபித்தோழர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி மார்க்கத்தை புரிஞ்சு வச்சுட்டாங்க, மறுமையை எப்படி புரிஞ்சு வச்சுட்டாங்க, நாளை மறுமையில் கிடக்கக்கூடிய நன்மை எப்படி புரிந்து கொண்டார்கள். தனக்கு உணவில்லை என்றும் கூட தன் குழந்தைகளுக்குள்ள உணவை கொடுத்து விருந்தாளிகளை கவனித்தவர்கள் உண்டு. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் 3 நாளைக்குள்ள உணவு, சமைத்த உணவு சட்டியில இருக்கும், நைட்டுக்கு தேவைன்னு மதியானத்துக்கு ஒருவர் வந்தா கொடுக்க மாட்டோம், மனசு வராது. அப்படியே கொடுத்தாலும் உள்ளத்துல ஒரு நெருடல் இருக்கும். நபித்தோழர்களுக்கு அந்த நெருடல் இல்லைங்கிறான்ல. நிறைய செய்திகள் அது விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நபித்தோழர்கள் ஈமானிய உணர்வை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அவர்களை எப்படி அது மாற்றி அமைத்தது அந்த ஈமான், அந்த மாதிரி ஈமான் நம்மகிட்ட இருக்கணும். இருக்குதா? நம்ம என்னைக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறோமா? அப்ப ஈமான் என்பது விசாலமானது. அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் வானவர்கள் பற்றி எல்லாமே படிக்கணும். அக்கீதா சம்மந்தப்பட்டது அவ்வளோ. இதற்காக நம்ம நேரம் செலவு செய்கிறதே இல்லை. அக்கீதா சம்மந்தப்பட்ட பாடங்களை படிப்பதற்கு, வானவர்களை பற்றி படிப்பதற்கு, வேதங்களை பற்றி படிப்பதற்கு, நபிமார்களை பற்றி படிப்பதற்கு, மறுமையை பற்றி, நரகம், சொர்க்கம், விதி இவைகளை பற்றியெல்லாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதை ஒரு தர்பியாவாக வைத்து அக்கீதா சம்மந்தப்பட்ட பாடங்கள் நடத்தினா முக்காவாசி பேர் தூங்கிடும். ஏன்? அது மறுமை சம்மந்தப்பட்டது. விவசாயிகள் படுகிறக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா என்று பேசினா அவ்வளோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். உலக சம்மந்தப்பட்ட நிறைய சப்ஜெக்டுகளை பேசினா நமக்கு அப்படியே புத்துணர்ச்சி ஏற்படும். காலத்துக்கு தகுந்தவாறு, நேரத்துக்கு தகுந்தவாறு கரெக்டான செய்தி அப்படின்னு பாராட்டுவோம். கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு. ஏன் அக்கீதா சம்மந்தப்பட்ட, மார்க்கம் சம்மந்தப்பட்ட, இபாதத் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லும்போது நமக்கு வர்றதில்லை? உள்ளம் சரியில்லை, பொறாமை, ஹசது அடைஞ்சுவே இருக்குது. அப்ப அதுக்கு வழி என்ன? ஈமான் நமக்கு பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், ஈமான் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னஹாதிஹில் குலூப் தஸ்தா கமா யஸ்தவுல் ஹதீத இதா அஸாபல் மா قيل يا رسول الله ما جلاؤها قال كثر ذكر الموت وتلاوة القرآن. உள்ளம் துருபிடிக்கிறது. எப்படி இரும்பு எப்படி துருபிடிக்கிறதோ அது போன்று உள்ளமும் துருபிடிக்கும். அப்ப கேட்கப்படுது, இரும்பு துருபிடித்தா அதை அகற்றுவதற்குள்ள வழி தெரியும். இரும்பு துருபிடிச்சா என்ன செய்வோம்? சாணம் பிடிக்கிறது அல்லது என்ன மண்ணெண்ணெய் வச்சு சீமண்ணெய் வச்சு சுத்தம் பண்ணுறது, ஒவ்வொரு வகைகள் இருக்கு. அப்ப இரும்பு துருபிடித்தால் அதை அகற்றுவதற்குள்ள வழி எங்களுக்கு தெரியும். உள்ளம் துருபிடித்தால் அதை அகற்றுவதற்குரிய வழி என்ன? உள்ளம் துருபிடிக்கிறதுங்கிறது என்னது? பொறாமை, பெருமை, கௌரவம், என்ன ஏமாற்று, புறம் பேசுறது, கோல் சொல்றது, அவதூறு சொல்றது, இப்படிப்பட்ட தீய குணங்கள் நிறைந்து இருக்குது பாருங்க உள்ளத்துல. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் ஏன் இப்படி போறான், இதே தஞ்ச நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நான் ஏன் இப்படி செய்யறேன், என் நிலைமையா இப்படி இருக்குது என்பதை பற்றி நான் யோசிப்பதில்லை. அவன் ஏன் அப்படி இருக்கிறான், அவன் ஏன் அங்க போறான், அவன் ஏன் இதை செய்யறான், இதுதான் சிந்தனை. பிறரை பற்றி தான் யோசிக்கிறோம்.
எந்த விஷயத்துல பிறரை யோசிக்கணுமோ அதுல யோசிக்கிறது இல்லை. பொருளாதார விஷயத்துல அவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு உதவி செய்வோமே, நாம நல்லா தானே இருக்கிறோம், அதுல யோசிக்கிறது இல்லை. மற்ற அது அல்லாத விஷயங்களை நம்ம என்ன செய்யறது, பொறாமை கொள்ளுது, பிறரை பற்றி யோசிக்கிறது. அப்ப இது போன்ற பொறாமை, பெருமை, இது போன்றவைகள் நிறைந்திருப்பதுதான் என்னது, உள்ளம் துருபிடிப்பதற்குள்ள வழி. உள்ளம் துருபிடித்திருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை சரி செய்வதற்கு என்ன வழி? மா ஜலாவுஹா கால கத்ரு திக்ருல் மௌத் ஒ திலாவத்துல் குர்ஆன். அப்படின்னா என்ன சொல்லுங்க? மரணத்தை நினைவு, மௌத்தை நினைவு கூறுதல், குர்ஆனை அதிகமாக ஓது. கால கத்ரு திக்ருல் மௌத், மௌத்தை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். மௌத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறினாலே நிறைய தவறு நம்மகிட்ட இருந்து போயிடும். வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு வாழ்க்கை வட்டிக்கு கடன் வாங்குறதுக்காக வேண்டி போகிறேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நவுதுபில்லா. அல்லது வேற ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களுக்காக போகிறேன், அல்லது ஒருவனை பற்றி குறை சொல்கிறதுக்காக போகிறேன், அல்லது ஒரு தவறான பாதைக்காக வேண்டி போகிறேன். ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வச்சுக்கோங்களேன், இதுக்காக நான் போய்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த நேரத்தில் ஒரு மாட்டுக்கு மேலே மோதியோ, அல்லது ஒரு சுகத்தில் மோதியோ, அல்லது ஒரு கல் பிறண்டோ, நான் அந்த விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் நான் சென்ற பாதை என்ன ஆகுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி, சொல்லுங்க சத்தமா, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என்ன அர்த்தம்? முஸ்லிமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்கணும். 20 வருடம் வாழ்ந்தேன், 40 வருடம் வாழ்ந்தேன், 80 வருடம் வாழ்ந்தேன் முஸ்லிமாக, மரணிக்கும் போது முனாஃபிக்காக இறந்தேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நவுதுபில்லா. முஷ்ரிக்காக மரணித்தேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த நிலை இருந்தால் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்முடைய மரணம் எப்படி அமைய வேண்டும்? ஈமானிய அடிப்படையில் அமைய வேண்டும். நம்ம எப்போ மௌத்தா போவோம்? யாருக்கெல்லாம் டேட்டு தெரியும்? யாரும் சொல்ல முடியாது. யார் எப்போ மௌத்தா போவோம், எப்படி மௌத்தாகுவோங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப மௌத்து எந்த நிலையிலேயும் ஏற்படுங்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த பயம் நமக்கு என்ன செய்யும்? ஒரு தவறை செய்யும் பொழுது, ஒரு தவறை பார்க்கும் பொழுது, ஒரு தவறை உணரும் பொழுது, ஆஹா இந்த நிலையில நமக்கு மரணம் வந்தா நம்ம என்ன ஆகிறது? பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் செய்த பிரார்த்தனை என்ன? அதான் சொல்லு. உள்ளத்தை புரட்டக்கூடியவனை யாரா? அரபியில சொல்லுங்க. அத யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். இன்னைக்கு 3 தடவை நான் சொன்னேன், 5 தடவை சொன்னேன். யாரா சொல்ல முடியுமா இந்த துவாவை? ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய துவா, அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை. யார் அது ரசூலுல்லாஹ்? அவங்களுடைய உள்ளம் பெறலுமா? அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. நபியே, உம்முடைய முன்பின் பாவங்களை நாம் என்ன செய்து விட்டோம்? மன்னித்து விட்டோம்ங்கறான் அல்லாஹ். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பெருட்டுகிறது. முதல் சொர்க்கத்தின் வாயிலை தட்டக்கூடியவர் யார்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? இந்த துஆவை கேட்குறாங்க. நாம கேட்கணுமா வேண்டாமா? நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, ஹைபர் யுத்தத்தில் ஒருவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், கடுமையா போர் செய்கிறாரு. நபித்தோழர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இக்கட்டான இந்த சூழ்நிலையில இவ்வளோ வீரமா அந்த ஒரு போர் செய்கிறாரே சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்னடா, ஒரு மனிதன் பொருளாதார விஷயமாகவோ அல்லது வெவ்வேறு நேரத்தை கொடுக்கும் விஷயத்திலேயோ ஒருவன் தியாகம் செய்கிறான்னு சொன்னா சரி, மக்கள் புகழணும்னு இருக்கும், அது காரணமா இருக்கலாம், இது காரணமா இருக்கலாம். உயிரை கொடுக்குற விஷயத்துல ஒருவன் தவறு செய்வானா?
அல்லாஹுக்காக அல்லாஹ்வினுடைய பாதையில பூந்து விளையாடுறாரு, கடுமையான முறையில போர் செய்யறாரு. உடம்பில் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்படுகிறது, கடுமையான முறையில பாதிப்பு ஏற்படுது. அந்த வேதனைகள் தாங்க முடியாம அவர் என்ன செய்யறாரு, தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார். சஹாபாக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையா இருக்கும், என்னான்னு பார்ப்போன்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மரணம் எப்படி அமையுது, எந்த மாதிரி அமையுது? போர்க்களத்தில் ஈடுபட்டவருடைய நிலை அப்படி. உள்ள எப்போ தடுமாறுன்னு சொல்ல முடியாது. மார்க்கத்தில் தான் இருக்கிறாரு, மார்க்க பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வினுடைய பாதையில தான் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பலரையும் வீழ்த்துறாரு, தன்னுடைய உடலில் கடுமையான பாதிப்பு ஏற்படுது. அல்லாஹுக்காகத்தான் அது நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே அல்லாஹுக்காக நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யலை. ஏதோ நம்மளால ஏண்ட சின்ன சின்ன காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி செய்து கொண்டிருந்தவருடைய உள்ளமே அப்படி மாறி போச்சு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு தடவை கேட்கணுமா, 2 தடவை கேட்கணுமா? இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆம கல்லிபல் குலு சப்பித் கல்பி அலா தீனிக். ஒருவர் அதே மாதிரி இன்னொரு நபரை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாரு, முஹம்மதே, நான் அந்த போர்க்களத்தில் ஈடுபட்டேன், ஈடுபட்டதற்கு பிறகு நான் கலிமா சொல்லிக்கிறேன். அது ஒரு நீண்ட செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன். இல்லை, நீ கலிமாவை சொல்லிட்டு போர்க்களத்தில் ஈடுபட்டு பிறருடைய உதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டான். அப்போ நீ இஸ்லாத்தில் வந்ததுக்கு பிறகு என்ன செய், போர் செய்யுங்கிறான். அதே போன்று அவர் கலிமாவை சொல்லிவிட்டு போர்க்களத்தில் ஈடுபடுகிறார், போரில் ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் யாரு? சொர்க்கவாசி. எத்தனை வக்து தொழுதாரு, எத்தனை நோன்பு பிடிச்சாரு, எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாரு, எவ்வளவு திக்ர் செஞ்சாரு? ஒன்றும் இல்லை. சுஜூது படவே இல்லை, நெற்றி சுஜூதுல படவே இல்லை அவருக்கு. அவர் சொர்க்கவாசி. காலங்காலமாக தொழுது அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்தவர் நரகவாசி. அப்போ ஒவ்வொருவருடைய மரணங்கள் எப்படி அமையும்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அனைவருடைய மரணம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தில் அமைய வேண்டும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய உள்ளம் ஈமான் உறுதியாக இருக்கணும். எந்த நிலை ஏற்பட்ட அன்னைக்கு எத்தனையோ பேர்களை நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தவர்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் காதியானியாக மாறியவர்கள் உண்டு. சமீப காலமாக உள்ளவர்கள் ஹதீஸ் மறுக்கும் காபிர்களாக மாறிய நிலை உண்டு. இன்னும் சிலர் இணை வைப்பின் பக்கம் போனவர்கள் உண்டு. கண் முன்னால பார்க்கிறோம். இதை பார்த்து நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை, விமர்சிப்பதற்காக அல்ல, ஏளனம் செய்வதற்காக அல்ல. என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், நான் மரணிக்கும் போது இறைவனுடைய திருப்தியை பெற்றவனாக நான் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நம்மில் அனைவருக்கும் இருக்கணும். ஐனமா தக்குவனு யுதரிக்குமுல் மௌத்து வலவு குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. எந்த இரும்பு கோட்டையில எப்படி பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த நொடியில மரணம் வரும்னு நினைச்சிட்டானா அல்ல, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப அந்த மரணம் எனக்கு எப்போதும் ஏற்படலாம் என்ற ஒரு அச்ச உணர்வு எனக்கு இருந்து கொண்டே இருக்குமே, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டேன். அதே போன்று இணை வைப்பு, இணை வைப்பை பொறுத்தவற்றில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய யாருமே பெரிய இணை வைப்புகளில் நம்ம ஈடுபடுறதே இல்லை. அப்படிதானே? யாராவது தர்கா வழிபாட்டில் இருக்கிறோமா, சிலைகளை போய் வணங்குறோமா, இது யார்ட்டையும் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை கேட்குறோமா, நேர்ச்சை பண்ணுறோமா? இல்லை. காரணம் என்ன? இணை வைப்பு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இணை வைப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்வான், விரும்பினால் மன்னிப்பான். அதுக்காக மன்னிச்சிருவான்னு முடிவு பண்ணிடாதீங்க. யாருக்கு விரும்புகிறானோ அப்படித்தான். ஆனால் இணை வைப்பு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதில் நம்ம தெளிவாக இன்னஹு மன் யுஷ்ரிக பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. சூரத்துல் லுக்மான். எப்படி? யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. நரகத்துக்கு செல்வார்கள் அல்ல, என்னது? சொர்க்கம் அவர்களுக்கு ஹராம். அதனால நம்ம செய்ய மாட்டோம். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக். நபியை நீர் இணை வைத்தாலும் உம்முடைய பாவம் அஞ்சிப்போம். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய பாவங்கள்
உங்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டுவிடும். இப்படி எல்லா வசனங்களும் ஓரளவு நமக்கு தெரியும். நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் யாருமே இணை வைக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அலா உஹ்பிரக்கும் பிமா ஹுவ இந்தி அலைக்கும் இந்தி மின் மஸீஹ தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி சொல்லாத இறை தூதர்கள் கிடையாது. தஜ்ஜால் எப்படி மோசமானவன், எப்படியெல்லாம் ஈமான அளிப்பான். இன்னைக்கு சாதாரணமாக சில அறிஞர்களுடைய கருத்தை கேட்ட குஃப்ரியத்தின் பக்கம் சமூகம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் காலங்கள் போக 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 இன்னைக்கு எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒற்றுமை, நம்ம எல்லாம் இணைஞ்சு போகணும் அப்படிங்கக்கூடிய பெயர்களை சொல்லி 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 இன்னைக்கு அக்கீதாவை பற்றி பேசினாவோ, மசாயிலை பற்றி பேசினாவோ, மார்க்க சம்மதை பற்றி பேசினாவோ காதலையே வாங்குறதில்ல. இவங்களாம் முந்தைய காலத்தில் உள்ளவனும், இவங்களாம் வானத்துக்கு மேலேயும் பூமிக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்கிறானோ. நம்ம அரசியலை பற்றி பேசுவோம், நாட்டை எப்படி கைப்பற்றுறதுன்னு பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குரூப் அலைஞ்சு இப்படி கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கு. இப்படி வித்தியாசமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதே. மஸீஹ தஜ்ஜால் என்பவன் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் மழையை பெய்யட்டும்னு சொன்னா பெய்யும். யாருக்கு அந்த பவர் இருக்குது? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸில் கைத் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். எல்லா பவரும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. மறைவான விஷயங்கள். அந்த தஜ்ஜால் அது போன்ற காரியங்களை செய்து காட்டுவான். நான் தான் இறைவன் என்று சொல்வான். ஈமானில் உறுதி இல்லாதவர்களுடைய நிலை என்னாகும்? ஆட்டம் கண்டுருவான், அவனை ஈமான் கொண்டுருவான். இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சதுனால அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம வாழக்கூடிய காலத்தில் வந்தான்னா ஆபத்து. அல்லாஹ் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை எடுத்துடணும். அவனுடைய காலத்தில் நம்ம வாழக்கூடாது. ஏன்னா அப்போ எல்லா நபிமார்களுடைய எச்சரிக்கை அதில் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது, அந்த தஜ்ஜால் மஸீஹ தஜ்ஜாலை விட மோசமான ஒன்று என்ன தெரியுமா? அஷ்ஷிர்குல் ஹஃபி. அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைவான இணை வைப்பு. என்னதுங்க? மறைவான இணை வைப்பு. தெளிவா தெரிஞ்ச இணை வைப்புகள்ல நம்ம ஈடுபடுறதில்லை. சின்ன சின்ன இணை வைப்புகள் இருக்குது, அதுலயும் நம்ம ஈடுபடுறதில்லை. மறைவான இணை வைப்பு இருக்குது, அதுதான் பெரிய கஷ்டம். ஏதாவது ஒரு மறைவான இணை வைப்பு சொல்லுங்க யாராவது. வேற முகஸ்துதி, இது ரியா. ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்காது. மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக ஒமன் சாம யுராயி ஃபகத் அஷ்ரக ஒமன் தஸத்தக யுராயி ஃபகத் அஷ்ரக. யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்களோ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கிறார்களோ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கிறார்களோ, ஜக்காத் செய்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். இது ரியா சம்மந்தப்பட்டது. புரியுதா? ரியாவை பொறுத்த மட்டும், ரியான்னா முகசுதி. முகசுதியில நிறைய சொல்லலாம். இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. தொழுகும் பொழுது என்ன செய்யுது? பொடுபோக்காக நின்று தொழுதுட்டு அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார் என்பதற்காக என்ன செய்யறது? தொழுகிறது. அல்லாஹ் அக்பர் கையை கட்டுவோம். தலைவர் வந்துட்டார, கொஞ்சம் ஒரு 2 சூறா ஓதிக்கிறோம். இமாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ருக்கு கொஞ்சம் நேரம் கூட்டுவோம். இப்படி என்ன செய்யறது? யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ருக்குவினுடைய நேரம் கூடும், சுஜூதினுடைய நேரம் கூடும், நிலையினுடைய நேரம் கூடும். என்னமோ சுன்னத்துலுறோம் பக்குவமாக செய்கிற மாதிரிலாம் செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது நாமளா உருவாக்குறது இல்லை, ஷைத்தான் நம்மளோட இருக்கான். இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் நம்மளுடைய உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த மாதிரி சிந்தனையை உண்டாக்குவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இது போன்ற நிலைகள் ஏற்படும் போது நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ இதெல்லாம் இது அத்தனையுமே ரியா சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் அஷ்ஷிர்குல் ஹஃபி இருக்குது. சூரத்துல் பக்ராவினுடைய 22வது வசனம், ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதம் வ அன்தும் தஅலமூன். ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதம் வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்ட நிலையிலேயே அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அறிந்து கொண்ட நிலையிலேயே இணை வைக்காதீர்கள். அறிந்து கொண்ட நிலையிலேங்கன்னா என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற பெயர் விட்டவன், விளக்க உரைக்கு தேர்ச்சி பெற்ற சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் அஷ்ஷிர்குல் ஹஃபிய சொல்லுது.
மறைவான இணை வைப்பை சொல்கிறது என்று சொல்லிட்டு ஒரு உதாரணமும் சொல்றாங்க. லவ்லா கல்புன் ஹாதா அதாவும் இல்லை அசுசா, ஆனால் அதாவது லசூஸ் திருடன், என் வீட்டுக்கு வந்த அந்த திருடன் என்னுடைய வீட்டினுடைய பொருட்களை எல்லாம் அவன் அள்ளி செல்வதற்கு இருந்தான். ஆனால் என்னுடைய வீட்டில் நாய் இருந்ததினால் அந்த பொருட்கள் திருடப்படவில்லை. இது சாதாரணமாக எடுத்து பாருங்க. எப்படி பா, இன்னைக்கு கதவு திறந்து கிடந்துச்சு, வீட்டு பீரோலாம் திறந்தது, நாய் கத்துதான் எந்திரிச்சிட்டோம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்துட்டான். இன்னைக்கு மட்டும் இந்த நாய் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகியிருக்கும்? வீட்டில் உள்ள சாமான்லாம் திருட்டு போயிருக்கும். இது அத்தனை பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை தானே. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? சும்மா சொல்லுங்க, மாற்றம் இருக்குதா? நான் போனேன், போகக்கூடிய நேரத்தில் பாய் ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அந்த கல் தடிக்க விழுந்து நான் போயிருப்பேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இவர் சொல்ல போய் தான் நான் தப்பிச்சேன். ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்போது, நல்ல நேரத்தில் நீங்கள் வந்தீங்கங்க, நீங்கள் மட்டும் வரலன்னு வைங்க, படாத பாடுபடுத்தியிருப்பான். அன்னைக்கு அவ்வளவும் போயிருக்கும், அவ்வளோ அழிஞ்சு போயிருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட கரெக்டான டைமில் வர போய் தான் இது அழகா சக்ஸஸ் ஆச்சு, இது அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போவோம். நீங்கள் வந்ததினால்தான், நீங்கள் செய்ததினால்தான், நீங்கள் சொன்னதினால்தான், நீங்கள் நடந்ததினால்தான், இப்படி இருந்ததினால்தான். அதே மாதிரி நாய்க்கு பதிலாக இன்னொன்று வார்த்தையும் சொல்றாங்க. சில வார்த்தைகள், சில வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் நாயை போன்று என்ன செய்ய விரட்டக்கூடிய ஒன்று. இந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் என் வீட்டில் திருடன் அனைத்து பொருளையும் திருடி கொண்டு சென்றிருப்பான் என்று சொல்லக்கூடியதுதான் ஷிர்கு. இந்த ஷிர்கு பேர் என்ன? அஷ்ஷிர்குல் ஹஃபி. எவ்வளவு மோசமானது! மசீஹ தஜ்ஜாலை விட மோசமானது. பெரிய பெரிய ஷிர்குலேருந்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பாதுகாப்பு பெற்றுட்டோம். இந்த சின்ன ஷிர்கு விஷயத்துல நாம கோட்டை விட்டோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துவா கற்றுத்தரார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு சஹாபியோட போறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, அஷ்ஷிர்குல் ஹஃபியிலேருந்து நீங்கள் கவனமாக இருங்க. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது தான் அந்த செய்தி வரும். இன்னென்ன மாதிரி செய்வதெல்லாம் ஷிர்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியதற்கு பிறகு அதிலிருந்து நான் விலகுவதற்கு என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க அஅலமு அஸ்தக்ஃபிருக்க பிமா லா அஅலமு. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் செய்த ஷிர்கிலிருந்தும் நான் அறியாமல் செய்தவிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நம்ம என்ன செய்யணும்? அதிகம் அதிகம் சொல்லணும். அப்போ நம்மிடத்துல இணை வைப்பு கிடையாது, ஈமான் இருக்குது அப்படின்னு நாம நம்பிக்கிட்டோம். இப்போ நம்மளை சோதிச்சு பார்ப்போம். என்னிடத்தில் ஈமான் உறுதியாக இருக்கிறதா? மறுமையினுடைய நம்பிக்கை தெளிவாக இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அதில் எனக்கு அக்கறை இருக்கிறதா? அதில் நான் கவனம் செலுத்துகிறேனா? ஒன்று. எதிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும்? ஷிர்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். ஷிர்க் என்னிடத்தில் இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்கிட்ட ஷிர்க் இல்லாததுனால நான் சொர்க்கம் போயிடுவேன். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். ஷிர்க்கை மட்டும் தானே மன்னிக்க மாட்டேங்கிறான். நான் ஷிர்க் என்கிட்ட இல்லை என்ற ஒரு தெனாவட்டில் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஷிர்குல் ஹஃபி நம்மிடத்தில் ஒட்டி இருக்கிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி சொல்றாங்க, அல்லாஹும் நீங்களும் நாடிய ஒன்று நடந்து விட்டது என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் வ ஷிஅ்த. நபியே, நீங்களும் அல்லாஹும் நாடிய ஒன்று நடந்து விட்டது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நாமளும் பாய் நீங்க சொன்னீங்க, அதுவும் அல்லாஹ் நினைச்சது நடந்துட்டுங்க. சொல்லுவோமா இல்லையா? சாதாரணமா உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தானே. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, என்னை அல்லாஹுவோடு நீ சேர்த்து சொல்றியா? அல்லாஹுவோடு இணைத்து என்ன சொல்றியா? சும்ம ஷிஅ்த. அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்கள் சொன்னது நடந்தது, பிறகு நீங்கள் நாடியது. அந்த பிறகுங்கிற வார்த்தையை தான் சேர்க்கணுமே தவிர இன்னும்ங்கிற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. வார்த்தைகளில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். சர்வ சாதாரணமாக பேச, என்ன பாருங்க, நீங்க வந்துட்டீங்க மழை பெய்யுது, சுப்ஹானல்லாஹ், பெரிய மனுஷன் வந்துட்டா நீங்க
இவ்வளோ நாளாக மழையே இல்லை ஆலிமிஷா, நீங்கள் வந்தோடனே மழை பெய்யுதுங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக சொல்லும். இது ஒரு இணை வைப்பா இல்லையா? இன்ன நட்சத்திரத்தால் மழை பெய்கிறது என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் காலையில் மோமினாக இருக்கிறான், மாலையில் காஃபிராகிறான். மாலையில் மோமினாக இருந்தவன் காலையில் காஃபிராகிறான். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் தெரிஞ்சிருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? இன்னென்ன காரணங்கள்னால மழை பெய்யுது, இன்னென்ன காரியங்கள்னால மழை பெய்யுது என்று நாம் சொல்கிறோம். இது போன்ற வார்த்தைகள் அத்துணையும் தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், கவனம் செலுத்தப்பட வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரார்த்தனையை நாம் இணைச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்த யா முகல்லிபுல் குல்பு சப்பீத் கல்வியும் கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி நஅூது பிக்க, அந்த துவாவை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஈமான் உறுதியாக இருந்தால்தான், ஈமானில் அதிக கவனம் செலுத்தினால்தான், ஈமான் சம்பந்தப்பட்ட அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், தொழுகையோ நோம்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸ். நம்மளுடைய அமல்கள் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட பிறகுதான். எனவே ஈமானில் கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஈமானை உறுதிப்படுத்துவதற்குள்ள வழிகள் என்ன என்ற பாடங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதற்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். சொன்ன விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கோங்க. நான் அடுத்த விஷயங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லலான் இருந்த நேரம் இல்லை. அமிலு சாலிஹாத், அமல்கள் சம்மந்தப்பட்டது. அமல்களில் நம்ம தேர்ச்சி பெற்றதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டியது? இத்தாத் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுறது. எப்படி கட்டுப்படணும். அதே மாதிரி திலாவத்துல் குர்ஆன், இதுலேயே நம்ம சொல்லிட்டு வரும்போது ஒரு செய்தி விட்டோமே, எது? உள்ளம் தூய்மையாக வேண்டும் சொன்னால் அதுக்கு என்ன வழி? ஒன்று மௌத்தை நினைவு கூறுதல், இன்னொன்று என்னது? குர்ஆனை ஓதுதல். அப்போ அந்த குர்ஆனை ஓதும் போது உள்ள என்ன செய்யும்? நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் வேண்டாம், 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறேன். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் குல் பிஃதலில்லாஹி வபிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். குர்ஆனை அதிகம் அதிகம் நாம் நினைவு கூறுவதினால் கிடைப்பது. குர்ஆனை நம்ம எப்படி ஓதுறோம்? ஒரு நாளைக்கு நான் செல்போனை நோண்டியதே இல்லை, தொட்டதே இல்லை அப்படின்னு நம்ம யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சிறு வயதிலிருந்து பெரியாள் வரைக்கும் செல்போனை நோண்டாமல் இருந்ததே கிடையாது. வீடுகளில் கூட நம்ம கண்டிஷன் போடுவோம், 10 மணிக்கு மேலே செல்ஃபோனை நோண்டக்கூடாதுன்ற. பிள்ளைங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுவோம். அது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படிலாம் வீடுகளில் போட்டு வச்சிருக்கீங்களா என்னான்னு தெரியல தகப்பன்மார்கள். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது செல்லை நோண்டாமல் இருக்கவே முடியாது. ஆனால் குர்ஆன் ஓதாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை பேர் இருக்கும்? குர்ஆனை நான் ஓதுனதே இல்லைங்க இன்னைக்கு முழுக்க. எத்தனை பேர் கை தூக்குவீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் குர்ஆனை தூக்கி ஓதணும்? எத்தனை வசனங்களை ஓதணும்? வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜை பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் உள்ளதை பார்த்தோம், ட்விட்டர் அது இது மற்றது மறிச்சது என்னெல்லாமோ இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க நான் தப்புன்னு சொல்லலை. அதுலேருந்து செய்திகளை பெறணும், அதுலேருந்து 4 செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், உலக செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், அறிவை வளர்க்கலாம், தவறே கிடையாது. நான் டோட்டலாக அது கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் அதில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் குர்ஆனை ஒரு எழுத்த ஓதனா இத்துணை நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் வசனம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்று சொல்கிறது. அந்த குர்ஆன்ல ஏன் கவனம் செலுத்தல? குர்ஆன் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? அது 40 வயசு தாண்டிட்டு இதுக்கு பிறகு ஏறவா போகுது? 40 வயசு தாண்டிட்டு இதுக்கு பிறகு தொழில் செய்யவா போறேன்னு சொல்லி யாரா சொல்றோமா? 50 வயசு தாண்டிட்டு இதுக்கு பிறகு ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறோமா? மூத்து வரப்போது இதுக்கு பிறகு சாப்பிட்டு என்ன செய்ய? ஆஸ்பத்திரிக்கு போய் 85-90 வயசு ஆகணும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதான் சொல்றோம். மூத்தா போற வயசுல எதுக்குங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றோமா? அப்ப இதுக்கு மட்டும் ஏன் இந்த டிமாண்டு? குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் ஓத தெரியாமலேயே போயிடுறதா? அப்படி மரணிச்சா என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். உங்களிடத்தில் ஒரு ஆதாரம் வந்திருக்கிறது, மவ்இதா வந்திருக்கிறது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும். உள்ளத்தில் உள்ள நோய், உள்ளத்தில் உள்ள நோய் தான் நம்ம என்ன சொன்னோம்? துருபிடிக்கிறதுன்னு சொன்னோம் பாருங்க. அந்த துருபிடிக்கக்கூடிய பொறாமை, அடுத்தவனை பார்க்கும்போது பொறாமப்படுறது, பெருமைப்படுறது, அவன் மேல கர்வம் கொள்றது,
என்ன நிறைய சொல்ற கெட்ட குணங்கள், தீய குணங்கள் வருது. இந்த தீய குணங்கள் ஃபுல்லா உள்ளத்துல துருபிடிச்சதுதான். அப்ப அது எதனால் ஏற்படுகிறது? அந்த நோயினால் தான். உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் ஒன்று. இன்னொன்று என்ன, உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான மருந்து மாத்திரையை சாப்பிடலாம். காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் ஒரு டேப்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். என்ன நோயோ அதை சொல்லி நம்ம சரி செஞ்சுக்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அல்லது ஸ்கேன் எடுத்து பார்த்தா லட்சக்கணக்கில் செலவழித்து ஏதோ மருத்துவத்தை பார்த்து என்னத்தையா தின்றுவோம். உள்ளம் சம்மந்தப்பட்ட நோய்க்கு என்ன செய்ய முடியும்? மன அழுத்தமாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னே தெரியல. பணம் நிறைய இருக்கத்தான் செய்யுது, பிள்ளைகள் நல்லா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னன்னே தெரியல, நிம்மதியே இல்லை. இது எப்படி வருது இந்த நிம்மதி இல்லாத நிலை? உள்ளம் சம்மந்தப்பட்டது. அப்ப இந்த உள்ளம் சம்மந்தப்பட்ட நோய்க்கு தீர்வு என்ன? உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்க்கு ஷிஃபாவாக குர்ஆன் அமைந்திருக்கிறது. இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் அது அமைந்திருக்கிறது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்தி, சிறப்பை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது இந்த குர்ஆன். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். அப்பா, எனக்கு ஒரு பேரன் பிறந்துட்டான், எனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான், எனக்கு ஒரு கடை கிடைச்சிட்டு, எனக்கு ஒரு வாகனம் கிடைச்சிட்டு, நான் ஒரு தோட்டத்தை வாங்கிட்டேன், எனக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சிட்டு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. உலகில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாம் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். குர்ஆனை கொண்டு நாம் என்றாவது மகிழ்ச்சி அடைந்தோமா? புரட்டவே இல்லையே. புரட்டி ஓதக்கூடியவங்க அர்த்தத்தை பார்க்கறதே இல்லையே. அர்த்தத்தை பார்க்கிறவங்க விளக்கத்தை பார்க்கறதே இல்லையே. இரண்டையும் செய்யக்கூடியவர்கள் மனனம் செய்வதில்லையே. அத்துணையும் செய்தவர்கள் செயலுடையும் கொடுப்பது இல்லையே. நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன உங்ககிட்ட இருக்குதோ, அது நகையா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எது இருக்குதோ இவை அத்துணையையும் விட சிறந்ததாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு தகுதியானதாக இருப்பது குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதினால்தான் உள்ளம் தூய்மை அடையும், உள்ளத்தில் உள்ள நோய் நீங்கும், ஈமான்தாரிகளாக நாம் வாழ முடியும். எனவே அருமையானவர்களே, சின்ன ஒரு செய்தி தான். என்னது? மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுவோம். எந்த ஒரு தவறான காரியத்தை செய்யவோ நினைக்கவோ அதற்கு துணையாகவோ இருப்பதற்குள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இந்த நேரத்தில் எனக்கு மூத்து வந்தால் என்ன ஆகிறது என்ற ஒரு அச்ச உணர்வை அப்போது நாம் கொண்டு வருவோம். அதனால கபரை போய் ஜியார்த்து பண்ணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்காவல்ல, கபரை ஜியார்த்து பண்ணுங்க, உங்களுக்கு என்ன செய்யாது? மரணத்தை நினைவு கூறுண்டு. நம்மளோட இருந்தவர், நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தவர், அங்கே சொத்து வாங்கி போட்டுருக்காரு, இங்கே சொத்து வாங்கி போட்டுருக்கிறாரு, இங்கே தோட்டம் இருக்குது, இங்கே துறவம் இருக்குது, ஆனால் 6 அடி மண்ணில் தான் போகிறாரு. ஒன்றத்தையும் கொண்டு போகல. அந்த தோட்டத்தை கொண்டு அதில் புதைக்க இல்லை. அவர் வச்சிருந்த நகைப்பட்டியை கொண்டு வந்து புதைக்க இல்லை. அவர் வச்சிருந்த பணத்தை கொண்டு புதைக்க இல்லை. அப்போ அந்த கபருக்கு போகும்போது ஞாபகம் வருது, நமக்கு இதான் நிலைமைட்டு. அப்போ மரணத்தை நினைவு கூறுவோம். அத்தோடு குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், மரணத்தை நினைவு கூறுவோம், ஈமானை நாம் உறுதியாக்குவோம். ஈமான்ல தெளிவாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்